வணக்கம். எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ பொங்கல் பண்டிகை எல்லாரும் நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட ஃபர்ஸ்ட் எபிசோடில் வெஜிடபிள் ஸ்ப்ரிங் ரோல் போட்டிருந்தேன். எனக்கு அதுக்கு உங்களோட நல்ல ஆதரவு கிடைச்சது, கமெண்ட்ஸும் நல்லா போட்டிங்க. அண்ட் பர்சனலாகவும் நிறைய பேர் நாங்கள் ட்ரை பண்ணோம், நல்லா வந்ததுன்னு சொன்னாங்க. அப்போ அதை மிஸ் பண்ணவங்க வந்து இப்போ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, தயவுசெய்து அதை போய் பாருங்கள். போயிட்டு எனக்கு உங்களோட சப்போர்ட்டு, உங்களோட கமெண்ட்ஸு போட்டேன்னா எனக்கு தெரிஞ்ச இன்னும் கொஞ்சம் சில டிஷ்ஷஸை உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு அது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இது என்னோட 2வது எபிசோடு. இது வந்து சொல்லப்போது வந்து ஒரு சிம்பிளான ஹெல்த்தியான சூப்பு. இப்போ சூப்புனால எல்லார் வீட்லேயும் வந்து டொமேட்டோ சூப், வெஜிடபிள் சூப் தான் பண்ணுறோம். ஆனால் இன்னைக்கு பண்ணுற சூப் வந்து பம்ப்கின் அண்ட் கேரட் சூப்பு. நான் வந்து இது எப்படி சிம்பிளாக, ஈஸியாக ஆஸ் வெல் அஸ் ஒரு நியூட்ரிஷனல் வேல்யூவோட இந்த சூப்பை பண்ணுறதை பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்களை பற்றி நான் சொல்கிறேன். இந்த சூப்புக்கு தேவையான பொருட்களை சொல்லிடுற முன்னாடி நான் வந்து மஞ்சள் பம்ப்கின் யூஸ் பண்ணுறேன். அது ஒரு 1/4 kg எடுத்திருக்கேன். அப்புறம் கேரட், 2 கேரட் வந்து நல்லா பீல் பண்ணி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு, ஒரு 5 ஃப்ளேக் பூண்டு நறுக்கி வச்சுருக்கோம். ஜிஞ்சர் ஒரு சின்ன துண்டு, இஞ்சி நறுக்கி வச்சுருக்கோம். அப்புறம் வந்து பீனட்ஸ், வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை வச்சுருக்கேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு, பெப்பர், அப்புறம் எண்ணெய் வந்து இதை வதக்கிற அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய், அப்புறம் மில்க். இப்போ எப்படி சூப் பண்ணலாங்கிறத ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து அடுப்பை பற்ற வைக்கலாம். அது நம்ம பட்டர் இல்லாட்டி ஆயில் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் ஹெல்த்து சேர்க்கறதுக்காக நான் வெறும் ஆயில் தான் 2 ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். கொஞ்சம் ஆயில் ஹீட் ஆன உடனே கார்லிக் போடுங்க. அதுக்கப்புறம் ஜிஞ்சர். இது கார்லிக் அண்ட் ஜிஞ்சர் இந்த சீசனிங்க்கு தான், அந்த ஃப்ளேவருக்காக தான் இது போடுறோம். அதுக்கப்புறம் பம்ப்கின். கொஞ்சம் பம்ப்கின் ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ பம்ப்கின் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு. இப்போ நான் கேரட் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து இது ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம வந்து ப்ரெஷர் குக்கு தான் நம்ம பண்ண போகிறோம். அதனால் ஒரு பச்சை வாசனை வராமல் இருக்கிறதுக்கு, ஒரு ஃப்ளேவர், அந்த சூப்புக்கு ஒரு ஃப்ளேவரிங் கொடுக்கறதுக்காக தான் இதை வந்து நம்ம வதக்குறோம். இது ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் நல்லா வதக்கலாம். இப்போ கொஞ்சம் இந்த கேரட்டும் பம்ப்கினும் கொஞ்சம் நல்லா வதங்கின்னு இருக்கு. கொஞ்சம் சால்ட்டு வந்து லைட்டாக கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். ஒரு 2 to 3 விசில்ஸ் அப்படியே கொஞ்சம் வாட்டர் ஊற்றிட்டு நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு. இப்போ நம்ம சாட்டே பண்ண வெஜிடபிள்ஸ்லாம் குக்கரில் வச்சோம். 3 விசில் வந்தாச்சு. இப்போ எப்படி நல்லா குக்காக இருக்குது பாருங்கள். இப்போ குக்கானதை இப்போ நம்ம மிக்சியில் போட்டு ஒரு 2 பல்ஸ் ரோல்லைங்க போட்டாலே போதும், நல்லா குக் ஆகிடுச்சு எல்லா வெஜிடபிள்ஸும். இப்போ அதை வந்து மிக்சியில் பிளெண்ட் பண்ணி நான் கொண்டு வந்து காமிச்சேன். இப்போ நான் எடுத்த அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நான் மிக்சியில் பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம பாத்திரத்தில் போட்டு ஹீட் பண்ண வேண்டியது. கொஞ்சம் இந்த கன்சிஸ்டன்சி பார்த்து கொஞ்சம் திக்காக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நம்ம வாட்டர் ஆட் பண்ணி எல்லாம் போய் ஊற்றின அப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் ஒரு பாயில், ஒரு 2 பாயில் வந்த உடனே சூப். கொஞ்சம் சில பேருக்கு கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் பிடிக்கும் சூப்பு, அதனால் கொஞ்சம் 1-2 கேரட் பீசஸ் இருக்கும், அது ஒரு க்ரன்ச்சி ஃபீலிங் கொடுக்கறதுக்காக வச்சுருக்கேன். சூப் ஹீட் ஆன உடனே நம்ம அந்த மில்க் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மில்க் வந்து ஆட் பண்ணுறது வந்து சில பேர் ஃப்ரெஷ் க்ரீம் போடுவாள். அந்த க்ரீம் இல்லாமல் ஒரு ரிச்னஸ் கொடுக்கறதுக்காக நம்ம மில்க் ஆட் பண்ணுறோம். மில்க் போட்டு ரொம்ப நேரம் பாயில் பண்ண வேண்டாம். இதுக்கு தேவையான உப்பு, சூப்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க, முன்னாடியே கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் சால்ட் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், ஆனால் இப்போ மீதி தான் கொஞ்சம் ஆட் பண்ண. நான் வந்து பெப்பர் ஆட் பண்ணேன் சூப்புக்கு தேவையான, ஏன்னா இதுதான் நமக்கு வந்து அந்த ஸ்பைசி ஃப்ளேவரே கொடுக்கறது, இந்த பெப்பர் தான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். இட் இஸ் அ வெரி ஹெல்த்தி அண்ட் ப்ரோட்டீன் ரிச் டு சூப்பு. இதில் யூஸ் பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம பம்ப்கின், கேரட்டு,
ஜிஞ்சர் கார்லிக் வந்து எப்போவுமே அதோட டைஜஸ்டிவ் ஏஜென்ட்டு, மில்க்கும் நல்லது. அப்போ இந்த வேர்க்கடலை பீனட் க்ரஷ் பீனட் வந்து நம்ம எப்போ சர்வ் பண்ணுறோமோ அப்போ வந்து நம்ம மேலே வந்து பீனட்ஸ்னாலும் இப்போ கார்னிஷ் பண்ணணும். The soup is almost getting ready. இந்த பாயில் வந்தாச்சு. இந்த பாயில் வந்து ஏன்னா இது ஃபுல்லி இது வந்து நம்ம சாட்டே பண்ணியிருக்கோம், ப்ரெஷர் குக் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபுல்லாக நல்லா குக் ஆயாச்சு. சூப்பு குக் ஆன உடனே our pumpkin carrot soup is ready to be served. இப்போ சூப் வந்தோடனே இப்போ அந்த பீனட் வந்து கார்னிஷிங் பண்ணுறதுக்காக தான் அந்த பீனட்ஸ் வச்சுருக்கோம். Pumpkin and carrot soup with garnished with peanut is ready. இப்போ நம்ம pumpkin and carrot soup ரெடியாக இருக்குது. என்னோட போன எபிசோடுக்கு நீங்கள் லைக் பண்ண மாதிரி இந்த எபிசோடையும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.